ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 11th தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ 11th ஃபர்ஸ்ட் ரிவிஷன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ரிவிஷன் எடுக்க போகிற மார்க் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாக பப்ளிக்கில் வரப்போகுது. ஸோ அதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த எக்ஸாமை சீரியஸாக எழுதுங்க. இது ஒரு ப்ரீ பப்ளிக்காக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமே கிட்டத்தட்ட அப்படி தான் கூப்பிடுவாங்க. இது வந்து ப்ரீ பப்ளிக் தான் இது. ஸோ இதை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து படிங்க. ஸோ அந்த பகுப்பது உறுப்பிலக்கணம் 1 மார்க்லேயும் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க்லேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதி இதழ், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்க்குறேன். அழகிய பெரியவரின் இயற்பெயர், ஸோ இந்த மாதிரி வந்து இயற்பெயர், ஸோ இதெல்லாம் புக்கின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அது புக்கின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி இயற்பெயர் வந்து உங்களுக்கு புக்கின்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி காவடி சிந்து, பாயிரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவடி சிந்து ஐ திங்க் புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பேச்சு மொழி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அந்த 22 30, ஸோ நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அதை நான் எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 31லேருந்து 34, ஸோ 33 மட்டும் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. ஆனால் அந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொல்காப்பியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. என்னுயிர் தமிழ் மொழி என்பேன், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எதுவுமே இல்லை, அது நீங்கள் தான் எழுதணும் போல். ஸோ அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பரில். தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீவி, அது நான் பார்த்ததில்லை. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஆனந்தரங்கர் லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இலக்கிய நயம் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த 3 நயம் போட்டு எதுகை 3 இயைபு போட்டு ஃபஸ்ட் லெட்டர்லாம் எது ஒரே மாதிரி இருக்கோ, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக எழுதுங்க. தெரியலன்னா நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு எழுதிருங்க. அது போட்டு எழுதினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 3 மார்க் அவங்க கொடுத்தே ஆகணும். ஸோ அது எழுதுனதுக்கு. அதே மாதிரி தமிழாக்கம் பார்க்குறீங்க, தமிழாக்கம் ரொம்பவுமே ஈஸியாக, அது மறக்காமல் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ பாரதியார் எதிலாரும் நீங்கள் வந்து பப்ளிக்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆனந்தரங்கரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ திருக்குறளும் நல்லா படிச்சுக்கோங்க, மனப்பாடம் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.